கிறிஸ்துவுக்கென அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாயிருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு. ஒரு அருமையான பகுதி. ஆகாபனுடைய அரண்மனை அண்டைக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அதை பெற விரும்புகிறான், அது கிடைக்கவில்லை. அவன் சோர்ந்து போகிறான். அவன் சோர்ந்து போய் வேதம் சொல்லுகிறபடி போஜனம் பண்ணாமல் சலிப்பாயிருக்கிறான், விரக்தி அடைந்தவனாய் காணப்படுகிறான். அவனை அவன் மனைவி சந்தித்து விசாரிக்கிறாள். ஸ்ட்ரெஸ் இன்றைக்கு அநேகரிடத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை, ஐ எம் இன் ஸ்ட்ரெஸ், ஐ எம் டிப்ரெஸ்ட். மன அழுத்தத்திலே இருக்கிறேன், நான் வெற்றியை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஏக்கம் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு மன அழுத்தம் எனக்கு தடையா இருக்கிறது என்று சொல்லுவார்கள். சர்க்கரை ஏறிடுச்சுனாக்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னாலும் கொஞ்சம் மனநிலையை சரியா வச்சுக்கங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்குது அப்படிம்பாங்க. எந்த வியாதிக்கும் அதை சொல்லுவார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக 5 வயது சிறுவனை பார்த்து பேசி கொண்டிருந்தவன், அப்படி அவன் சொன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதுன்னு சொன்னான். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை, டிப்ரெஷன்ங்கிற வார்த்தை பொதுவா எல்லா மக்களிடத்திலும் ஏதோ ஒரு பின்னணியத்துல அது வந்து விடுகிறது. அது வந்து விடுவதற்கான காரணத்தை அறிந்தால், அதிலே வெளியே வர வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக அதிலிருந்து வெளியே வந்து விட முடியும். அன்புக்குரிய விசுவாசிகளே, பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலரை நோக்கி படையெடுத்து வரும் பொழுது கோலியாத்தை முன்னிலைப்படுத்தி யுத்தத்திற்கு அழைக்கும் பொழுது அரசனாகிய சவுலுக்கு ஸ்ட்ரெஸ், அவனுக்கு மன அழுத்தம். என்ன, யாராவது ஒருவனை அனுப்புங்கள், என்னோடு யுத்தம் செய்து மேற்கொள்ளட்டும், நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் என்று சொல்லுகிறார்கள். இவன் அரசன் தான், கழுதையை தேடி போன பொழுது அரசனாக்கப்பட்டவன். இவன் பெரிய யுத்த வீரன் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே ஒரு யுத்த வீரனை பார்த்த மாத்திரத்துல அரசனான சவுலுக்கு கலக்கம், மன அழுத்தம். அவனுக்கு படை இருக்கிறது. இந்த படை வீரர்கள் அந்த உருவத்தை பார்த்த மாத்திரத்துல, கோலியாத்தை பார்த்த மாத்திரத்துல மன அழுத்தத்திலே ஆளாகிறார்கள். அவன் வெளியே வந்து நின்று யார் என்னோட யுத்தத்திற்கு என்று சொன்னால் அந்த அந்த பூமி எங்கும் அதிரும் என்று சொல்லுகிறார்கள். அந்த உருவமும் சப்தமும் சப்த நாடிகளும் ஒடுங்கி விடுகிற நிலைக்கினராக கொண்டு அங்கே ஸ்ட்ரெஸ், அழுத்தம். நான் தப்பிப்பனா, என் ஜீவன் பிழைக்குமா, என் நாடு காப்பாற்றப்படுமா, என் உயிர் காப்பாற்றப்படுமா, திரும்பவுமாக என் வீட்டுக்கு போவேனா என்கிற கலக்கம் வரும் பொழுது அந்த நிலை வருகிறது. அன்புக்குரியவர்களே, அழுத்தத்திலிருந்து விடுபட முடியாதபடி கலங்கி கொண்டிருந்த மக்களுக்கு சிறுவனாகிய தாவீது அங்கு செல்லுகிறான். அவன் அத்துணை மக்களுடைய அழுத்தத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன் தேவனுடைய துணையோடு அந்த அழுத்தத்தை மாற்றி அமைத்து வெற்றியை கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான். எப்பொழுது கோலியாத்துடைய தலை கீழே விழுந்ததோ அப்பொழுது அத்துணை இஸ்ரவேல் மக்களும் வெற்றி ஆர்ப்பரிப்புகளோடு சென்றதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிறிய காரியம்தான், சிறியவன் செய்த காரியம்தான் இன்றைக்கு நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸை மாற்றுவதற்கு ஒரு சிறிய காரியம்தான். அது எது என்று கண்டுபிடித்து ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்தால் வெற்றியான காரியத்தை ஆண்டவர் தருவார். அந்த அழுத்தத்திலிருந்து விடுபடுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு மன அழுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. காரணம் எதுவாய் இருந்தாலும் தேவனாகிய கடவுள் இடைப்பட்டு அதை சரி செய்து
அவர்களுக்கு வெற்றியின் வாழ்க்கையை கொடுத்து காத்துக் கொள்கிறார்கள். உம்முடைய சமாதானம் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். நாங்கள் அழுத்தத்திற்கு ஆட்பட்ட பிள்ளைகளாய் காணப்படாதபடிக்கு இறைவனுடைய வெற்றிக்கு ஆட்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்யும் பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.